பூமியை கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்துறா என்ன? கீழ்ப்படுத்துறா என்ன? அதை ஏறி மிதிக்கணும். ஆமென். உலகத்தை கீழ்ப்படுத்தி என்ன செய்யணுமா? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள், பூமியின் மேல என்ன நடமாடினாலும் சரி அது எல்லாத்தையுமே ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல் பிளஸிங்கே நீங்க ஆளுகை செய்யுங்கள். ஆமென். முதல் ஆசீர்வாதமே நீ ஆளுகை செய். யாரை பார்த்து சொன்னார்? ஆதாமை பார்த்து. அவன் என்ன பண்ணிட்டான்? அதை லூஸ் பண்ணிட்டான், இழந்துட்டான். மனுஷனை படைச்ச உடனே மனுஷனுக்கு கீழே தான் எல்லாத்தையுமே வச்சாரு. மனுஷன் இப்ப எல்லாத்துக்கும் கீழேயும் போயிட்டான். உங்களை பார்த்தா இந்த உலகம் பயப்படணும். ஆமென். இந்த பூமி உங்களை பார்த்தா நடுங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசு வரும்போது அத்தனையும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. என்னெல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு? நீங்க சொல்ற பிசாசு, வியாதி, அதெல்லாம் சாதாரணமா. அதுக்கு மேலையும் போய் என்ன பண்ணாரு? காற்றையும் கடலையும் 12 பேரும் பயந்துட்டாங்க. யாரா இவரு? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அதை கொண்டே ஆதியாகமத்துல போட்டா சாதாரணமான மனுஷனுக்கே அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவனுங்களுக்கு அது ஆச்சரியம். சில பேருக்கு சின்ன சின்ன காரியங்களே அதிசயமா இருக்கு. நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய கட்டில் வாங்குறதே ஒரு அதிசயம். ஒருத்தருக்கு நமக்கு போன் வாங்குறதே பெரிய ஆச்சரியம். என்னால் ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு சாரி வாங்குறதே பெரிய அதிசயமா போகுது. ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினா ஒரு அதிசயம். என்ன வினோத், நாளைக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கிடைச்சா எப்படி இருக்கும்? வினோத்துக்கே மோட்டர் சைக்கிளா? அதை விட பெரிய பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மனுஷங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதான் இயேசு சொன்னார், இதிலும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போதெல்லாம் இதை விட பெருசா பண்ண போறோம். ஆமென். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது ஆச்சரியம் இல்லை. ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார். ஆமென். காற்றையும் கடலையும் அடக்குன உடனே ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த கொஞ்சம் தூரம் போக கடலுக்கு மேல நடந்தே வந்துட்டார். ஹலோ, கடலுக்கு மேல நடந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? இது பேய். நிறைய பேருக்கு அற்புதம் செய்யறதே பேயா போயிருச்சு. கடலுக்கு மேல இயேசு வரும்போது இயேசுன்னு நம்பல. கடலுக்கு மேல ஒருத்தர் நடக்க முடியும்டா, அது பிசாசால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, அது தேவனால கூடும். தேவனுடைய மனுஷனால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள சொல்லி இருக்கிறார். I should fuck her in a Benz.